வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சூப்பரான மாங்காய் பச்சடி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அருமையான மாங்காய் பச்சடி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது பாருங்கள். இன்றைக்கி சட்டி காய வச்சுக்கோங்க. வந்து எண்ணெய் விட்டுங்க, கொஞ்சம் காயவும், கொஞ்சம் கடுகு சீரகம் போட்டுங்க. கருவேப்பிலை போடுங்க. காஞ்ச மிளகாய் போடுங்க. ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் போட்டுக்குங்க. ஒரு 2-3 பல் பூண்டு தட்டி போடுங்க. தட்டி போட்டு மாங்காயை நல்லா கொஞ்சம் புளிப்பான மாங்காயாக எடுத்துங்க. அதான் நல்லாயிருக்கும். மாங்காயை அதில் சேர்த்துருங்க. ஒரு 2 நிமிஷம் மாங்காயை இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், மாங்காய் நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போடுங்க. சில்லி பவுடர் போட்டு நல்லா கிளறி விடுங்க. சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. வதங்கிடுச்சு. தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாங்காயெல்லாம் நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் இது வந்து சர்க்கரை எல்லாம் இடித்து வச்சுருக்கேன். இது கல் மண்ணெல்லாம் இல்லை, நல்லா சுத்தமானது. சர்க்கரையை இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து கொஞ்ச நேரம் கிளறி விட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டும். 2 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், மாங்காய் பச்சடி ரெடியாச்சு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.